பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்திற்காக இந்த வேத தியான நேரத்திலே நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் போராடுதல். அதாவது வேதத்திலே பல போராட்டங்களை போராடி சத்ருவினிடமிருந்து ஜெயம் எடுத்து தங்களுடைய குடும்பத்திலும் தேசத்திலும் ஒரு ஜெயத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்ததான காரியங்களை குறித்து, அதற்காக 2 நபர்களை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவது ஆபிரகாம். அதாவது ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு போராட்ட வீரராக இருந்தார். அவரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விசுவாச வீரன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர், நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் என்கிற ஒரு குணத்தை உடையவர். இப்படி பல காரியங்களுக்கு சொந்தக்காரர். அவர் ஒரு நல்ல ஒரு போராடின அந்த ஒரு காரியத்தையும் குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானிப்போம். அதற்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் தலை வணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள பரலோகத்தின் தகப்பனே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆண்டவரை எதற்காக நாங்கள் போராடி ஜெயத்தை பெற்று சத்துருவிடமிருந்து எங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நாங்கள் திருப்பி பெற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக சாட்சியாக வாழ கர்த்தாவே நாங்கள் சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். அப்பா ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இருதயங்கள் ஆண்டவரே தகப்பனே உமக்கு முன்பாக அவைகள் ஆண்டவரே திறக்கப்பட்டதாய், விரிக்கப்பட்டதாய், நொறுங்குண்டதாய், வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவப்பட்டதாய் இப்போதே கர்த்தாவே கர்த்தர் இந்த இருதயங்களை எல்லாம் வணையும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. அதன்படி கர்த்தாவே அடியாளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. நாங்கள் கேட்கிறோம், மறைத்துக் கொள்ளும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 15-16 வசனங்கள். ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து கவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, அன்றைக்கு இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் சிறைப்பட்டு போனார் என்பதை கேள்விப்பட்டு உடனே தன்னுடைய வீட்டில் இருந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தி அந்த ஒரு யுத்தத்தை செய்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது தன்னுடைய சகோதரன் போனதை அவர் அறிந்த உடனே இந்த செயலை செய்கிறார். ராக்காலத்தில் அவர் இதற்காக ஒரு பிளான் பண்ணுகிறார். எப்படி என்றால், ராக்காலத்தில் அந்த காரியத்தை பின்தொடர்ந்து போகிறார். 2வது, பிரிந்து செயல்படுகிறார்கள். அந்த இடத்துல கரெக்டா அவங்க பிளான் பண்ணி அந்த இடத்தை லொகேட் பண்ணி கரெக்டா அந்த எனிமி கிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் அவர்கள் திருப்பி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவருடைய பிளான் எப்படி இருந்தது என்றால், ராக்காலம். இன்னொன்று பிரிந்து செயல்படுகிறது. பிரிந்து என்றால் மனதளவில் பிரிந்தில்லை, நல்ல ஒரு காரியத்துக்காக தன்னுடைய வேலைக்காரர்களை அவர் பக்குவப்படுத்தி இருந்தார். அதாவது 14வது அதிகாரத்திலே படிக்கிறோம். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, இப்படி அவர் எல்லா காரியங்களையும் அந்த இடத்திலிருந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தேவன் இந்த இடத்துல எப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்றால், நாம் ஒருவேளை பல காரியங்களை இந்த உலகத்திலே இழந்திருக்கலாம். ஒருவேளை தேவ ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பணமோ இல்ல சமாதானமோ மன சந்தோஷங்களோ ஏதாவது ஒரு காரியத்திலே இழந்தவர்களாக காணப்படலாம். இதற்கு நாம் என்ன செய்யலாம்? ராக்காலத்திலே இங்க ஆபிரகாம் என்ன பண்ணுகிறார்? ராக்காலத்திலே அந்த காரியத்தை தொடர்ந்து போய் பவிஞ்சாய், அதாவது பிரிந்து அவங்க செயல்பட்டு அந்த இடத்திலே ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நாமும் ஒருவேளை இழந்த எத்தனை காரியங்களோ இருக்கலாம்.
அவற்றை நாம் திருப்பி கொண்டு வருவதற்கு நமக்கிட்ட ஒரு கண்டிப்பா ஒரு பிளான் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய விதத்திலே ஒரு பிளான் நம்ம பண்ண வேண்டும். ராக்காலத்திலே போராடுகிற அனுபவம் உடையவர்களா இருந்தால் நிச்சயமாகவே நாம் ஜெயம் எடுக்கலாம். முதலாவது, நம்முடைய எல்லா காரியங்களையும் அப்புறப்படுத்தி விட்டு, அதாவது உலக பிரகாரமான பல காரியங்கள் இருக்கலாம். ஆனாலும் நம்ம அந்த குறிக்கோளோடு, ஆபிரகாம் அந்த குறிக்கோளோடு செயல்பட்டது போல அந்த காரியத்தை கண்டிப்பாக கட்டாயம் நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிச்சயமுடையவர்களாய் அந்த காரியத்தை பின்தொடர்ந்து தேவன் திருப்பி தரும் வரை நாம் போராடுகிற அனுபவம் உடையவர்களாயிருந்தால் நிச்சயமாகவே நாம் இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பார். இரண்டாவது, பிரிந்து பிரிந்து செயல்படுகிற அனுபவம். பிரிந்து என்றால் ஒரு ஒரு குரூப்பா இல்ல நம்ம கிட்ட இருக்கிறவங்க வைத்து, ஒருவேளை நம்முடைய வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், யார் கூடயாவது சேர்ந்து ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்க ஒரே ஆள் போராடுகிறதை விட ஜெப ஒரு அதற்காக ஒரு சப்போர்ட் வைத்து நீங்க சேர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்து போராடி கர்த்தர் ஒருவேளை கர்த்தர் வேற யாரையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க இது பண்ணியிருந்தீங்கன்னா, சப்போர்ட்டுக்காக வைத்திருந்தா அவங்க கிட்ட உங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டு அப்படி இரவு நேரங்களிலே, ஏனென்றால் ஆஹ் இந்த இந்த மெசேஜ் மிகவும் முக்கியமாக பெண்களுக்காக இருக்கிறதுனால நான் சொல்லுகிறேன். நீதிமொழி 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வருகிறது, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும் என்று. அப்படி என்றால் விளக்கு என்றால் ஒரு தூபம் என்ற அந்த அனுபவம், அது ஒரு ஜெபத்தை குறிக்கிற அனுபவம். இரவிலும் நம்முடைய விளக்கு அணையாதிருக்க வேண்டும். ராக்காலங்களிலே எழும்பி போராடுகிற அனுபவம். யாக்கோபு போராடி பெற்றுக்கொண்டதை நாம் அறிகிறோம். இப்படி அநேக ஒரு காரியங்கள் பல வருடங்களாக இழந்து போன காரியங்களை திருப்பி கொண்டு வருகிறதற்கு ராக்காலத்திலே ஒரு தியாகமான ஒரு தூக்கத்தை தியாகம் பண்ணி முதல் ஜாமத்திலே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாகவே நம்மிடமிருந்து இழந்த அநேக காரியங்களை நாம் திருப்பி கொள்ளலாம். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் பழக்குவிக்க வேண்டும். வேலைக்காரர்களை யுத்தத்துக்கு பழக்குவித்து வைத்திருந்த ஆபிரகாமை போல இன்றைக்கு நாம் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களே நம்மோடு இருக்கிற பிள்ளைகளையும் நாம் சிறு வயதிலிருந்தே பழக்குவிக்கும் போது அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சில போராட்டங்களை சந்திக்கும் போது இது அவர்களுக்கு ஒரு பயிற்சியாக அமையும். நாம் இன்றைக்கு அவர்களை நம்மோடு உட்கார வைத்து ஜெபிப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் தேவ காரியங்களை கற்றுக் கொடுப்பதிலும் நாம் இப்படி பிளான் பண்ணி ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாகவே 100% தேவன் அந்த காரியங்களிலே நமக்கு வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். அதன் மூலம் நாம் அநேக பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது நாம் இழந்து போன சுகம், வெலன், சந்தோஷம், சமாதானம், ரட்சிப்பின் அனுபவங்கள், இப்படி பல அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் அந்த ஆபிரகாமுக்கு அதற்கு அப்புறம் வருகிற ஆசீர்வாதங்களை பார்த்தால் 17வது வசனத்திலே, ராஜாவின் பள்ளத்தாக்கினும் சாவை மட்டும் பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு அந்த ராஜா சோதோமின் ராஜா எதிர்கொண்டு போனான். ஒரு ராஜாவே எதிர்கொண்டு போகிற அனுபவம். அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு நிச்சயமாக ஒரு கனம் வருகிறது. தேவ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலோ, உங்கள் உற்றார் உறவினர் மத்தியிலோ, இல்ல உங்களுடைய வீடுகளிலோ, பல இடங்களிலோ, வேலை ஸ்தலங்களிலோ உங்கள் கனத்தை நீங்கள் இழந்திருந்தீர்கள் என்றால், இந்த ராக்காலத்திலே போராடுகிற அனுபவம் இருந்தால் நிச்சயம் கர்த்தர் அந்த கனத்தை உங்களுக்கு திருப்பி தருகிறவராயிருப்பார். மேலும் 18-19 அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே ஒரு சாட்சியாக ஆபிரகாமுக்கு அந்த ஆசாரியனை, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அந்த மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்க எவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் அல்லவா? ஒரு உலக பிரகாரமான ராஜா எதிர்கொண்டு ஆபிரகாமை எதிர்கொண்டு போகிறான். அதே போல உன்னதமான ஒரு ஆசீர்வாதமும் இந்த இடத்திலே தேவனுக்கு ஆபிரகாமுக்கு கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எந்த விதமான கலக்கத்திலோ இல்ல கஷ்டத்திலோ ஒரு எதிர்பார்ப்போடோ ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரை விசுவாசிங்கள். நாம் படிக்கிறோம்,
ஆபிராம் வந்து தேவனை விசுவாசித்ததை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார் என்று. ஆபிராமுடைய வேற எதையும் தேவன் நீதியாக எண்ணவில்லை. பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் நாம் விசுவாசிக்கிறதை தேவன் கனப்படுத்துகிறார், அதை நீதியாக எண்ணுகிறார். இன்று நாம் விசுவாசித்து இந்த ராக்காலத்திலே போராடுகிற அனுபவம், நம்முடைய வீட்டாரை அதற்கு ஆயத்தப்படுத்துகிற அனுபவம், ஒருவேளை மற்ற ஜெப நண்பர்கள் இருந்தால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிற அனுபவம், இவைகளை நீங்கள் திருப்பியும் புதுப்பித்து கொண்டால் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அந்த கனமான வாழ்க்கையை, ஆவிக்குரிய காரியத்திலையும் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம் குடும்பங்களும் இது நிமித்தம் மிகவும் ஆசீர்வதிக்கப்படும். இரண்டாவதாக யாகேலை குறித்து பார்ப்போம். அதாவது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மரியாளை ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று எலிசபெத்து வாழ்த்துகிறதை நாம் எல்லாம். பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்திருக்காங்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. இவர்களை குறித்து நாம் வந்து அதாவது 25வது அதிகாரம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலே, ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள், கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அந்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பழைய ஏற்பாட்டுல வந்து யாகேல் யாகேல் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இங்க ஒரு சின்ன ஒரு யுத்தம், அதாவது இந்த இடத்துல வந்து பல 20 வருஷங்களாக அந்த மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டிருக்கும் போது அடிக்கடி இவர்கள் வந்து தேவனை விட்டு வழி விலகுகிற அந்த மாதிரி இருக்கிற அந்த டைம்ல வந்து அங்க திருப்பி தேவன் ஒரு இரட்சகனை எழுப்புகிறார். அதாவது தெபோராள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அந்த காலத்துல வந்து இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொண்டிருந்த டைம்ல திருப்பி ஆண்டவர் வந்து இவர்களை எழுப்பி பாராக் என்பவனிடத்தில் தெபோராள் வந்து சொல்லுகிறான், ஆண்டவர் வந்து இந்த மோபாபியரை உன் கையில் ஒப்பு கொடுத்தா நீ இஸ்ரவேலுக்காக இறங்கி போ என்று சொல்லும்போது, இல்லை நீ என் கூட வரணும் அப்படின்னு வந்து இவங்க பாராக் சொல்லும்போது சரி என்று சொல்ல, ஆனாலும் வந்து இவங்க எச்சரிக்கிறாங்க, இது நிமித்தம் வருகிற மகிமை ஒரு ஸ்திரீக்கு வரும் என்று சொன்ன போதும் அவர் இல்லை வரணும்னு சொன்னதுனால தெபோராளும் கூட போகிறாள். அங்கு சிசேராவுக்கும் இவர்களுக்கும் எதிராக ஒரு யுத்தம் நடக்கிறது. சிசேரா வந்து அநேக இருப்பு ரதங்களை 900 இருப்பு ரதங்களை வைத்து கொண்டிருந்தவர். இங்க யுத்தம் ஆண்டவர் சொல்லி இவங்க யுத்தத்துக்கு எழும்பின உடனே அவங்க 900 இருப்பு ரதம் இன்னும் அநேக ஆட்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் செய்யும் போது தேவன் இவர்களுக்காக யுத்தம் செய்கிறார். அதாவது தேவன் யுத்தம் செய்யும் போது நாம் தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செய்யும்போது அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இப்படி அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த இடத்திலே யாகேல் ஒரு மெயின் கேரக்டராக செயல்படுகிறாங்க. அதாவது யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் போது அந்த சிசேரா வந்து தப்பிச்சு வரும்போது மற்ற எல்லாரையும் ஆண்டவர் வந்து இவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். சிசேரா தப்பித்து வரும்போது இந்த கேனியனாகிய ஏபேரின் மனைவியாகிய யாகேலுடைய கூடாரத்திற்குள்ளே வரும்போது இங்கு யாகேல் எப்படி பிளான் பண்ணுகிறாள் என்று பார்ப்போம். அதாவது வெளியே வந்து ஒரு எதிரியை வந்து அவ எப்படி ஃபேஸ் பண்ணுகிறாள் என்றால், அந்த இடத்துல வந்து அவன் வரும்போது, என் ஆண்டவனே நீர் உள்ளே வாரும் பயப்படாதையும் அப்படி என்று சொல்லி யாகேல் வந்து இவரை வந்து கூப்பிடுகிறார். தண்ணீரை கேட்கும் அவன் வந்து தண்ணீரை கேட்கிறான், இவன் வந்து அதற்காக பாலை கொடுக்கிறாள். இங்கே பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும் பயப்படாதையும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபேரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான்.
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவளுடைய பிளான் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். வெளியே வந்து எதிரியை ஃபேஸ் பண்ணுகிறாள். அப்புறம் சமகாலத்தினால் மூடுகிறாள், பாலை கொடுக்கிறாள், ஒரு ஆணியை எடுத்து சுத்தியலை கையில் பிடித்துக்கொண்டு அதனாலே அவனுடைய நெற்றியிலே அறைந்து அவனை கொன்று போடுகிறாள். ஒரு பெரிய ஒரு எதிரியை சிம்பிளா ஒரு வீட்டுக்குள்ள இருந்தே இவங்க வந்து ஃபேஸ் பண்ணி அவனை வந்து எதிர்த்து சத்ருவனிடம் வந்து ஜெயம் எடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் வந்து எப்படி செயல்படுகிறோம்? அதாவது ஒரு தைரியமான இந்த யாகேலை போல ஒரு தைரியம், ஒரு வெளியே வந்து ஒரு எதிரியை ஃபேஸ் பண்ணுகிறாள். ஒரு பயந்த சுபாவம் இல்லாமல் ஒரு போல்டான ஒரு லேடியாக இவங்க இந்த இடத்துல செயல்படுகிறதை பார்க்கலாம். அதாவது ஒரு பயம் இல்லாத ஒரு கேரக்டர். இன்றைக்கு நாம் ஒரு பயமில்லாத கேரக்டரா இருக்க வேண்டும் என்றால் தேவ அன்பு எல்லா விதத்திலும் பயமில்லாமல் செயல்பட வேண்டும் என்றால், ஏனென்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனிடம் நமக்கு ஒரு பூரண அன்பு இருந்தால் நிச்சயமாகவே அந்த பயம் என்கிற கேரக்டரே நம்மளுடைய அகராதியிலே இருக்காது. பயந்த சுவாபம், பெண்கள் என்றாவே ஒரு பயந்த சுவாபம், அந்த மாதிரியே சித்தரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் தேவனுக்கு பிரியமான, தேவனிடம் அன்பு கூறுகிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயம் என்கிற சுவாபமே இருக்காது. எல்லாவற்றிலும் தைரியமாய் ஃபேஸ் பண்ணி எல்லா காரியங்களையும் அவருக்காக தேவனுடைய மகிமைக்கென்று நாம் செயல்படும் போது அந்த பயம் நம்மை விட்டு முற்றிலுமாக அகன்று போகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஞானமாய் செயல்படுகிறாங்க. அந்த ஞானம் வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த கரெக்டா அவங்கள ஃபேஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்து அந்த, ஏனென்றால் இந்த வேதத்துல அந்த முன்னாடி வந்து இருக்கிறது அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி ஆனாலும் இந்த ஏபேரின் வீட்டுக்கும் அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அந்த நாட்களிலேன்னு. அதனாலதான் அவன் நம்பி இவங்களுடைய கூடாரத்துக்கு வருகிறான். ஆனாலும் அவன் ஞானமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஞானமாய் வைராக்கியமாய் செயல்படுகிறார். அந்த ஞானம் யாரிடம் இருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அழகான ஒரு பிளான் பண்ணி ஈஸியா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த ஒரு ஞானத்தை கொடுக்கிறது தேவன் தான். ஏனென்றால் அந்த இடத்துல அவங்க பயந்திருந்தா கண்டிப்பா இந்த ஒரு ஜெயத்தை அவங்க எடுத்துக்கவே முடியாது. திருப்பியும் வந்து இந்த கண்டினியூவேஷன் இருந்திருக்கலாம். ஆனா தேவன் ஒரு ஞானம் கொடுக்கும்போது அந்த பயம் முற்றிலும் அவளுக்கு அற்று போயிட்டு ஒரு பெரிய காரியத்தை அந்த இடத்திலே அவங்க செய்கிறாங்க. அப்போ நாம வந்து இந்த நாட்களிலே வந்து எப்படிப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவனிடம் எல்லாவற்றையும் கொண்டு செல்லுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். பயமில்லாத அனுபவம் வேண்டும். தைரியமான ஒரு அனுபவம் வேண்டும். தைரியம் இருக்கும். தைரியம் எப்படி என்றால் ஆண்டவரிடமிருந்து வருகிற ஒரு தைரியமும் ஒரு ஞானமும் இருக்கும்போது நாம் பல காரியங்களை பெண்களாகிய நாம் சாதிக்க முடியும். இந்த வார்த்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வந்து தேவன் உங்களை பலப்படுத்துவாராக. நிச்சயமாகவே பயந்த சுபாவம் உள்ளவங்க தேவனிடமிருந்து அந்த பயமில்லாத, நீங்க தேவனிடத்திலே பூரணமான ஒரு அன்பு, தேவனிடத்துல எதையும் எதிர்பார்க்காத ஒரு பூரண அன்பு உங்களுக்குள்ளே நிலை கொண்டிருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த பயம் உங்களை விட்டு கடந்து செல்லும். நீங்கள் கர்த்தரிடமிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அக்கார்டிங் டு எ சிச்சுவேஷன் அந்த ஞானம். இந்த ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் எந்த ஒரு ஆயுதம் இல்லை, சாதாரண ஒரு கூடார ஆணியை எடுத்து அந்த இடத்திலே அந்த நெற்றி பொட்டிலே அறைந்து இவ்வளோ பெரிய ஒரு ராட்சதனான ஒரு ஒரு போர் வீரனை கொல்லுகிற அனுபவத்திற்கு ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்த ஸ்திரீக்கு கர்த்தர் ஒரு பலனையும் ஞானத்தையும் கொடுப்பாருன்னா நமக்கும் நிச்சயமாகவே தருவார். அதன் நிமித்தம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து அவளுக்கு 2 ஆசீர்வாதங்கள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு வார்த்தை அல்லவா? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒரு கூடாரத்துக்குள்ளே இருந்தாங்க. அவங்க வெளியே எங்கேயும் ஒர்க் பண்ணல. பெரிய ஒரு யுத்த படையில சேரல. யுத்தத்துக்காக அவங்க கிளம்பி போகல. வேற எந்த அனுபவம் இல்லை. ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்தவங்க. ஆனா ஆண்டவர் அவங்க நிமித்தம் இன்றைக்கு நீங்க யாரா இருக்கலாம், கூடாரத்திலே இருக்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஒர்க்கிங் பீப்புளா இருக்கலாம், பயந்த சுபாவமா இருக்கலாம், எப்படியோ ஒரு பெரிய இந்த யுத்தம் போல ஒரு பெரிய யுத்தத்தை போல ஒரு பெரிய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றவங்களா இருக்கலாம். நீங்க பூரண அன்போட தேவனிடத்துல இருந்தீங்கன்னா நிச்சயம் தேவன் உங்களை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார்.
நீங்க கண்டிப்பா அந்த காரியத்தை சாதிக்கலாம். இன்னும் அந்த இடத்துல வந்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. அதாவது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழியக் கடவர்கள், அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்தது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த இடத்திலே சூரியனை வல்லமையாக உதிக்கிற சூரியனை போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் காணப்படுவோமா. அது நிமித்தம் தேசம் 40 வருஷம் அமைதலா. இன்றைக்கு நீங்கள் ஞானமாய் செயல்பட்டு தேசத்தில் நடக்கிற பல காரியங்களுக்கு விரோதமாய் நீங்கள் எழும்பி தேவனுடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபித்து எல்லா காரியங்களையும் தைரியத்தோட ஃபேஸ் பண்ணுவீர்கள் என்றால் குடும்பத்திலும் சமாதானம், தேசத்திலும் சமாதானத்தை கொண்டு வருகிற ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். இதற்கு நாம் நிச்சயமாக சில காரியங்களை செய்ய வேண்டும். இதற்கு சும்மாவே நம்ம இருந்தோம்னா தைரியம் வரும், வல்லமை வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஏசாயா 41வது அதிகாரம் 15வது வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அதாவது போரடிக்கிறதற்கு, இந்த மாதிரியான போராட்டங்களை செய்வதற்கு நம்ம புதிதாக்கப்பட வேண்டும், கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் பழைய பாவமான மனுஷனை களைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைகள் காலை தோறும் புதிதாக்கப்பட்டவைகளா இருக்கிறது. அதாவது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது. காலையில தேவனுடைய பாதத்தில் அமருகிற பழக்கம் நமக்கு நிச்சயமாகவே வேண்டும். அப்படி இருக்கும்போது ஒரு புதிதான அனுபவம், டெய்லி ஒரு ஃப்ரெஷ் நியூ ஸ்பிரிட், அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான அனுபவத்தை கொடுப்பார். நேற்று இருந்த அனுபவம் அல்ல, முந்தைய நாட்கள் இருந்த அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்ட அனுபவம். இப்படி நாம் செய்யும் போது தினம் தினம் நியூ சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த புதிய கிருபை காலை தோறும் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த புதிய கிருபை நம்ம ஆண்டவர் ஒரு புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். அதாவது எந்திரம்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. ஒரு இதை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மலை அடிச்சு நொறுக்கணும், அது எவ்வளவு ஷார்ப் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு அந்த பலன் இருக்க வேண்டும். அதாவது புதிதாக்கப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும். எல்லா பழைய பாவங்கள், தேவையற்ற பிரச்சனைகள், கோபங்கள், கசப்புகள், வைராக்கியம் எல்லாவற்றையும் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு புதிதான கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவது, கூர்மையான பற்கள் உள்ள எந்திரம். ஒரு கூரான பற்களாலதான் எப்படிப்பட்ட காரியத்தையும் கரெக்டா கட் பண்ணி அதை ஃபுல்லா அழிக்க முடியும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஒரு புத்தி கூர்மை, ஒரு கூரான அனுபவங்கள், ஒரு ஷார்ப் காரியங்கள், இந்த நாள் எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பலனும் கிருபையும் நமக்கு வேண்டும் என்றால் தேவனிடமிருந்து அவைகள் கண்டிப்பாக. தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அன்றைக்கு யாகேல் பாருங்க, ஒரு எவ்வளவு ஒரு நாலேஜோட, எவ்வளவு ஒரு அந்த டைமுக்குள்ள ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்பிரிட்டோட அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அதே போல எப்படிப்பட்ட பிரச்சனைகள் சடனா நமக்கு வருகிறதா இருந்தாலும் அவற்றை நாம் எதிர்கொள்ள புதிதும் கூர்மையுமான ஒரு அனுபவத்தோடு, ஒரு அந்த காரியத்தோடு நாம் காணப்பட வேண்டும். இன்னொன்று என்றால் பலத்தால் இடைக்கட்டி கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழியில 31வது அதிகாரம் 17வது வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அவள் தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறாள், அவளுடைய கைகளை அவள் பலப்படுத்துகிறாள் என்று நாம் படிக்கிறோம். அதாவது பெண்களாகிய நமக்கு கண்டிப்பாக, பெண்களானாலும் சரி யாரானாலும் சரி, தேவனுடைய சமூகத்திலேயும் போராட வேண்டும் என்றாலும், நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றாலும் ஒரு பலத்தால் இடைக்கட்டி கொள்ளப்பட்ட அனுபவம், அதாவது பிசிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும், ஸ்பிரிச்சுவலாகவும்
நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலான ஸ்ட்ரென்த்துக்காக தான் நாம் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து இந்த மாதிரிப்பட்ட அனுபவங்களை இரவும் காலையிலும் உட்கார்ந்து தேவனிடமிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். இப்போ ஒரு பிசிக்கலான ஒரு பலத்தால் இடை கட்டி கொள்ளப்படுகிற அனுபவம். அதாவது நாம் நம்முடைய சரீரத்தையும் பேணுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரே சைடு இழுத்து கொண்டு அந்த மாதிரி அல்லாமல் எல்லா பக்கமும் நம்மையும் நாம் பேணி கொள்ள வேண்டும். ஸ்பிரிச்சுவலா நம்ம இடைக்கட்டி கொள்ளப்பட்டாலும் அது நமக்கு பலனும் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் ஒன்றுமில்லை என்றால் ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா? சத்ரு அது நிமித்தம் பலவீனங்களை கொண்டு நம்மை அழிக்க பார்ப்பான். அதற்கும் நாம் எச்சரிக்கை உடையவர்களா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சரீர பிரகாரமாகவும் நம்மை பேணி கொண்டு நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஞானம் உள்ளவர்களாய் செயல்பட்டு சரீரத்தில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ப்ரிவென்ஷன் பண்ணுகிறவர்களாய் சரியான நேரம் உணவு உட்கொண்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் சரியாய் பக்குவமாய் நம்முடைய குடும்பத்தையும் அதற்கேற்றாப்புல அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே அதுல நிறைய லேடிஸ் லேக் பண்றவங்களா இருக்கிறாங்க ஃபுட்டோடைய காரியத்துல. அதை மிகவும் எச்சரிக்கையா இருந்து அதுலேயும் கர்த்தருக்கு சாட்சியாய் புஷ்டியும் பசுமையுமாய் காணப்படுகிற அனுபவம், சித்திரந்தி இந்த மூளைக்கற்களை போல காணப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ அதை நாம் பயன்படுத்த வேண்டும். நிச்சயமா நம்முடைய சரீரத்தினுடைய பலனும் கர்த்தருக்காக என்று நாம் அறிக்கையிட்டு அதற்காகவும் நாம் ஜாக்கிரதையும் எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது கர்த்தருக்காக ஒரு பெரிய காரியம் நம்முடைய குடும்பத்திலும் தேசத்திலும் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு ஏற்ற ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீகளாய் கண்டிப்பாக நாம் விளங்குவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியங்களை மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ காரியங்களில் நம்முடைய குடும்பத்தையும் தேசத்தையும் ஆயத்தப்படுத்த இன்றைக்கு நாம் கேட்ட எல்லா வார்த்தைகளின்படி வாழும்போது தேவன் நமக்கு உதவி செய்வார். சத்ரு நம்மிடம் இந்த பறித்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் திருப்பி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் இதற்காக ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தகப்பனே இந்த சமூகத்திலே தியானித்த இந்த வார்த்தைகளின்படி அப்பா ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாம் கர்த்தாவே தன்னுடைய குடும்பம் சிறைப்பட்டு போன போது ஆண்டவரே காலங்களிலே ஆண்டவரே அந்த சத்துருக்கள் மேல விழுந்து கர்த்தாவே ஆண்டவரே அந்த ஜெயத்தை எல்லா பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்த அனுபவத்தை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதற்காக அவர் பண்ண பிளான் ஆண்டவரே, அதன் மூலம் அவருக்கு கிடைத்த ரிசல்ட் எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் படித்தோம் ஆண்டவரே. அது போல இன்றைக்கு கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுகிற யாரா இருந்தாலும் கர்த்தாவே எசப்பா இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிறதான எல்லாம் இழக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் கனம் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று ஜெபிக்கிறோம். சத்ரு இவர்களிடமிருந்து பறித்த எல்லா கனம் ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே தேவனுடைய எல்லா காரியங்களையும் திருப்பி கொடுக்கத்தக்கதான வல்லமை விளங்கட்டும். ஒவ்வொருவரும் சமூகத்திலே இரவும் பகலும் அதிகாலையிலும் உட்கார்ந்து கர்த்தாவே அதற்காக பிளான் பண்ணி தங்களுடைய குடும்பத்தை ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆசீர்வாதங்களை விடாமல் பற்றிக்கொள்ள எனக்கென்று எனக்கே என்று அப்படி கர்த்தாவே ஒரு ஒரு அசால்ட்டாக இல்லாதபடி நம்முடைய சமூகத்திலே ஜாக்கிரதையா இருந்து அவர்களுக்கு திருப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இப்போதே அவர்கள் திருப்பி வரப்படட்டும். சத்துரு பறித்தது இழந்தது திருடினது எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே திருப்பி கிட்டிப்பதாக இருந்தால் யாரா இருந்தாலும் இப்போது திருப்பி கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. அன்றைக்கு ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த யாகையில் ஆண்டவரே தகப்பனே சத்துருவை பிளான் பண்ணி ஜெயித்தது போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிளான் பண்ணி சத்துருவை ஜெயித்து கர்த்தாவே நீர் கொடுக்கிற அந்த ஞானத்தின்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல கரெக்டான பிளான் பண்ணி முடிவெடுத்து சத்துருவின் கிரியைகளை தகர்த்து இயேசப்பா தேசத்துக்கு ஜெயத்தை கொண்டு வந்தது போல ஒவ்வொருவரையும் கர்த்தாவே மீது ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆசீர்வாதங்கள் இறங்கி வரட்டும். அவர்கள் நிமித்தம் அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஓய்ந்து அமைதலாகட்டும். ஆண்டவரே தேசத்திற்காக ஜெபிக்கிற காரியங்கள் அநேகம் ஆண்டவரே உண்டு கர்த்தாவே
அவைகள் எல்லாம் கேட்கப்பட்டு தேசம் அமைதலாய் காணப்படட்டும். இன்றைக்கு இந்த காரியங்களிலே கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறபடியால் நன்றி. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கர்த்தாவே 1, 30, 60, 100 கர்த்தர் பலன் பெற செய்கிறபடியால் நன்றி. அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால் இவைகளை முத்திரை போட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். உங்க இரக்கம் கிருபை ஆளுகை செய்யட்டும். பெரிய காரியம் செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.